இயூவோட ஹை ரெப்ரசன்டேட்டிவான காஜா காலஸ் அவர்கள் சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது சர்ச்சைகளாயிருக்கு, பல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, யூரோப்பியன் யூனியனான நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போர்லையும் கிடையாது, அதே நேரத்தில் அமைதியும் கிடையாது அப்படிங்கிறதோட அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால அமைதிக்கான வழியில போகலாம் அப்படிங்கிற போல சொல்லிக்கிறாங்க. அமைதினா என்னங்க, ஆயுதம் ஏந்தறதா அப்படிங்கிற போல இருக்கு. அது தேவைதாங்க. ஏன்னா அமைதியா இருக்கணும்னா ஆயுதங்கள் தேவை அப்படிங்கிறத தீர்க்கமா நம்புறாங்க. ஏன்னா அதனாலதான் ஆயுதங்கள் கொடுக்குறாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ளேயே வந்திருக்குன்னா, இவங்க உக்ரைனுக்கு உதவுறதா சொல்றாங்க இல்லையா, அந்த போருக்கு உதவுறதுனால இவங்களோட அமைதி போயிடுச்சா, இல்ல அந்த போர்ல பார்ட்டிசிபேட் பண்றதுனால இவங்க அமைதி போயிடுச்சா அப்படின்ற கேள்விகள் தான் பிரதானமா இருக்கு. இதுக்கான விளக்கங்கள் அவங்க தரப்புல இருந்து வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நான் பலரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, பல கேள்விகள் கேட்பாங்க. ப்ளஸ் சிலதெல்லாம் அமெரிக்க தரப்பு தான், ஆமா இது ப்ராக்சி வார் தான் அப்படிங்கிறவங்கள ஒத்துக்கிற மாதிரி இவங்களும் ஒத்துக்கிறாங்களா, ஆமா இது எங்களோட ப்ராக்சி வார் தான், நாங்க தான் பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படிங்கிறவங்கள ஒத்துக்குவாங்களா யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் பயங்கரமான டென்ஷன்ல இருக்கிறாருங்க. அதாவது ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாச்சு இல்லையா, போயாச்சு ஸ்டீவ் விட்டாஃப் அவர் என்னங்க என்ன சொல்ல அப்படின்னு அவர்கள் என்னாச்சு சொல்லிட்டீங்களா, என்ன ரெஸ்பான்ஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டே இருப்பார் போல தெரியுது. அதாவது ஏன்னா ஒரு அர்த்தமுள்ள ரெஸ்பான்ஸே தர மாட்டேறாங்க அவங்க. அதாவது நம்ம வந்து செய்தியை பார்த்து போறாரு, போய் இறங்குறாரு, வந்துட்டாரு, பேச ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கணும். அதை விட பதட்டமா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு. அதாவது பள்ளியில அந்த விட்டாஃப் அவர்களை வரவேற்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ரிசல்ட் அப்படின்றத சொல்லிடணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கிறார் போல தெரியுது. அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலா இருக்கு சூழல். மேப் வீடியோல பார்ப்போம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எந்த அளவுக்கு அழுத்தங்கள் எந்தெந்த பாயிண்ட்ஸ் இருக்குன்னு. ஏன்னா இப்போ உக்ரைனே வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ஆஸ்கல் ரிவர்லாம் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்ய தரப்பு இருந்து அப்படிங்கோல. அதாவது பல இடங்களையும் முன்னேறிட்டு இருக்காங்க. அதான் இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மேப்ல பார்க்கும்போது தெளிவா பார்க்கலாம். ஒரு ஃப்ரான்ட்னு இல்லை, கர்கியூ பகுதியில் அட்டாக் பண்றாங்க, லுகான்ஸ்க் பகுதியில் அட்டாக் பண்றாங்க, டொனஸ்க் பகுதி, ஜாப்ரோசிஷா பகுதி எல்லா இடத்துலயும் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. அதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். சரி, ஓகே. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் இது போல அர்த்தத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், அர்த்தமுள்ள ரெஸ்பான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஆனா இப்போ பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, தெரிஞ்சிச்சு போல இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கப்பா அப்படிங்கிறது போல. அதனால பார்லிமெண்ட்ல ஒரு வாக்கெடுப்பு வச்சுக்கிறாங்க. என்னங்க, ரஷ்யாவோட பணம்லாம் நம்ம திருடி இல்ல அப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறோமே, நம்மளே வச்சுக்கலாங்களா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. வச்சுங்க அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு இந்த ஓட்டு வந்திருக்கு. ஸோ அதனால அது போல வேலைகள்ல இறங்கலாமா அப்படிங்கிற பிரான்ஸ் இதுக்கு மேலே அதை முழு மூச்சை செய்ய ஆரம்பிப்பாங்க. இதனால பிரான்ஸுக்கு என்ன மாதிரியான சிக்கல் வரப்போது, மற்ற நாடுகள்லாம் நம்பி பிரான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உலக நாடுகளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த டைம்ல பெலரூஸோட லுக்கசங்கா அவர்கள் மாஸ்கோக்கு போயிருக்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சீஸ்ஃபயர் மேல எல்லாம் அந்த டெம்பரவரி சீஸ்ஃபயர் மேல விருப்பம் இல்லை போல தெரியுதுங்க. எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்கள இவர் தரப்புல இருந்து. அதாவது இவங்க ஒத்துக்கலான்றாங்க, அவங்க ஒத்துக்கலான்றாங்க. அப்ப யார் தாங்க ஒத்துக்கல அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஜெலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யா ரெஸ்பான்ஸ் தரலங்கிறாங்க, ஆனா லுக்கசெங்கோ அவர்கள் அவங்க ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் டேர்ம்ஸ் இது ஒத்துக்குங்க அப்படின்னு ரஷ்ய தரப்புல கேட்டிருக்காங்க. அழுத்தங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த அழுத்தங்கள் உணர முடியுது ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான மாற்றங்கள், நெகோசியேஷன்ல என்ன மாதிரியான விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கிறது போல. பிரச்சனையா இல்ல சீஸ்ஃபயரா அப்படிங்கிறது போல. ஆனா கனடாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. எப்படி பிரான்ஸ் பொறுமை இழந்தாங்களோ அதே போல கனடாவும். இப்ப கனடா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அமெரிக்க மதிப்புல $1.7 பில்லியன் அளவுக்கான உதவிகள் உக்ரைனுக்கு செய்யறோம், ஆனா கடனுக்கு செய்யறோம் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. கடன் கையெழுத்து போட்டுக்கிறதுக்கு உக்ரைன் தயாராக்குறாங்க. கடன் மேல கடன் வாங்கி கடன் கண்ணை கட்டிவிடுமா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா உக்ரைன்ல என்ன இருக்கு, அதாவது அடமான வைக்க போகும்போது வாங்குறவங்களுக்கு தெரியும்ல இது பொருள் எத்தனை ரூபாய்க்கு போகும்னு சொல்லிட்டு. ஸோ உக்ரைன் எத்தனை ரூபாய் வரைக்கும் போகுமோ அந்த அளவுக்கு செய்வாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்பு இருக்கு. இன்னும் இருக்கு போல இருக்கு. அது ஒரு தங்கம் கொண்டு போய் வைக்கிறோம்னா எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு பணம் கொடுப்பாங்க. ஸோ அது போல வந்து இங்க அப்படியா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வளம் இருக்கு இல்லையா, அதனால. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கனடாவும் லோன் கொடுக்க தயாராகிட்டாங்க. போன பதிவில் தான் பார்த்தா ஃபின்லாண்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கனடா வந்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துருக்கிக்கு போயிட்டாங்க. இதுவும் போலாண்டு தரப்பு இந்த டொனால்ட் டஸ்க் அவர்கள் துருக்கிக்கு போய் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அதாவது இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு புதுசா ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கலாங்க. ஏன்னா ரஷ்யா பெருமளவுல பிரச்சனையா இருக்கிறதுனால நம்ம ஒரு பாதுகாப்பு வளையத்துக்கு உருவாக்கலாம். அந்த பாதுகாப்பு வளையத்துல துருக்கியாட்ட நீங்க வந்து இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா
ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா போலாந்து தரப்பு வந்து போயிருக்காங்க. ஆனால் துருக்கியை நீங்கள் யூரோப்பியன் யூனியனில் சேர்த்துறீங்களா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. துருக்கி மேலே சாங்ஷன் போட்டிருக்காங்க. இப்போ துருக்கி கிட்ட வந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு போய் நிற்கிறாங்க அப்படின்னா துருக்கி எப்படி, அவங்க என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் வைப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவை நம்பி துருக்கியோட எக்கனாமி இருக்குது. இப்போ எப்படி முழுமையாக ரஷ்யாவை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து எல்லாம் வாங்கி பணம் சம்பாதிச்சு அவங்கள எதிர்த்து இவங்களால போக முடியுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனால் சிரியாவில் பார்க்கும்போது போயிட்டாங்களே அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜியோ பாலிட்டிக்ஸில் மிக முக்கியமான கேம் காயினவர்களாக நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம தெளிவாக ஒரு அனாலிசிஸாக பார்ப்போம் இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய செய்திகள்லாம் வச்சு. பட் ஆனால் இப்போ துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனோட இணைஞ்சு உறவாடுறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்க. மேபி யூரோப்பியன் யூனியனில் இணைஞ்சிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள செய்கிறாங்களா என்னன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். அப்படியே நம்ம இந்த மிடில் ஈஸ்ட் கொண்டோம்னா இஸ்ரேல். இந்த இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிரியாவில் தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுவும் டமாஸ்கஸில் அதுவும் தினந்தோறும் பதிவுகள் வருது. இது என்னைக்கு எடுக்கப்பட்டன்னு தெரியல. ஆனால் திரும்பவும் செய்திகள் என்ன வந்திருக்குன்னா டமாஸ்கஸில் திரும்பவும் இஸ்ரேல் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த த்ரூஸ் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட இணைஞ்சு செயல்படுறது அது போல சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க உதவிகள் ஹியூமானிட்டேரியன் எய்டு வந்து பண்ணால் த்ரூஸ் கம்யூனிட்டிக்கு செஞ்சுருக்காங்க. ஏங்க இதே போல எய்டுகள் கொண்டு போய் நீங்கள் அம்மாஸ் கிட்ட கொடுத்து ஏதாவது நல்வழிப்படுத்தல் பண்ணி எல்லாம் பேசிக்கலாம்லங்க அப்படின்னு பார்த்தா இப்போ தான் இஸ்ரேலில் அவங்க மேப்பை காமிச்சிக்கிறாங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப் இருக்குது. அந்த த்ரூஸ் கம்யூனிட்டிக்கு உதவுறாங்க இல்லையா, அதில் மேப் இருக்குது. ஸோ அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா முழுமையாக இஸ்ரேல் தான் இருக்குது. இதை ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு, இல்லைன்னா இல்லை பிரச்சனை தான் அப்படிங்கிறது இதில் வந்து நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ 2 ஸ்டேட்லாம் கிடையாது, 1 ஸ்டேட் தான், அது இஸ்ரேல் தான் அப்படிங்கிற இஸ்ரேல் தெளிவாக இருக்கிறாங்க. அதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்கிறாங்க போல தெரியுது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் சில விஷயங்களுக்கு வரவேற்பு தெரிவிச்சுக்கிறாங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் தரப்புல சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்திப்போ மீட்டிங் போயிட்டு இருந்தது. அந்த டைம்ல அவர் சொல்லியிருந்தாரு, ஏங்க நீங்க மக்கள் வந்து பாலஸ்தீன் மக்களை காசாலேருந்து வேற பக்கம் குடியமர்த்துறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் தலைவரே நல்ல முடிவு, நாங்கள் வரவேற்கிறோம், இதே முடிவில் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஹமாஸ் இந்த இடத்துல நாங்கள் இஸ்ரேல் கூடயே இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறோங்க, அப்படியே எல்லாம் பார்த்து ரெடி பண்ணுங்க, நாங்களாம் ஒன்றாவே இருந்துக்கலாம் நம்மளாம் அப்படிங்கிறது போல ஒரே நாடாக இருக்கிறதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. அதுக்கான அழுத்தங்கள் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஹியூமானிட்டேரியன் எய்டு இல்லாததுனால ஹவுதி தரப்பு தாக்குதல் பண்ணுறதா சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பிரச்சனையாகிற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. பிரச்சனை பண்ணாமல் சும்மா பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, இல்லை இங்கே பிரச்சனை எப்படி அந்த இடத்துல ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டு இருக்கு, அதே போல் இங்கேயும் ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்லை. இப்போது இது மிடில் ஈஸ்ட் நடக்கக்கூடிய விஷயம். அப்படியே நம்ம டிஆர் காங்கோ பண்ணிட்டோம்னா டிஆர் காங்கோ ஃபெலிக்ஸ் அவர்கள் அப்படியே அமெரிக்கா சைடு சாஞ்ச மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதான் இயற்கை வளங்களுக்காக ஒரு டீல் போட்டிருந்தாரு. ஸோ அதனால M23 ரிபர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. சில பகுதிகள் அவங்க கட்பாட்டில் எடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ மார்ச் 18 இங்கேயும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது டைரக்டாகவே பேசிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வந்திருக்கிறாங்க டிஆர் காங்கோ தரப்புலேருந்து. என்ன மாதிரியான இழப்புகள் அவங்க சந்திக்க போகிறாங்க, M23 ரிபர்ஸ் என்ன மாதிரியான இழப்புகள் சந்திக்க போகிறாங்க, என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இங்கே வரப்போது, பிரச்சனை முடிஞ்சிடுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பொதுமக்கள் மேலாம் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தால் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுத்தங்களுக்கு இருதரப்புலையும் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. அது நேராகவே பேசிக்கலான் இருக்காங்க. என்ன மாதிரியான முடிவுகள் இங்கே வரப்போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தோம்னா. அடுத்தது அப்படியே நம்ம சூடான் கிட்ட வந்துட்டோம்னா, சூடான் வந்து UAE மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. எங்க இந்த UAE உள்ள கம்மன் இல்லாமல் இந்த சிவில் வார் உருவாக்குறதுக்காக இந்த RSF தரப்பில் அதிகமான ஃபண்டிங்கை கொடுத்து எங்கள் நாட்டில் இனப்படுகொலை நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்காங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற UAE மேலே ஒரு கோர்ட்டை கேஸ் போட்டுருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுங்கிறது இப்போ சமீப காலமாக ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கயானா இருக்கு இல்லையா, இந்த வெனிசுலா பக்கத்தில் எஸ்கோபாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து எலெக்ஷன் வைக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா வெனிசுலாவோட அதிபர் மதுரோ அவர்கள். ஸோ அவர் சொல்லிட்டு இருக்கிறனால எங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து என்னன்னு கேளுங்க, அவர் அதெல்லாம் செய்ய விடாதீங்க, செல்லாதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து வந்து பண்ணி கேஸ் போட்டுக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்தோனேஷியாவோட முன்னாள் அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு ஊச்சிக்கிறாரு அவர் எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அங்கே அதிகமான போதை மருந்துகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது, நாடே சின்ன பின்னம் ஆகிட்டு இருந்தது, நாட்டோட நன்மைக்காக இது போல செஞ்ச அப்படிங்கோல அவர் வந்து வாதங்கள் இருக்கு. அவங்க நாடு அவங்க செய்கிறாங்க. இது எதுக்கு தேவையில்லாமல் ஒரு நாடு வந்து அங்கேருந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. சரி ஓகே, அந்த நாடு அதில் சேர்ந்துருக்கு ICCயில். இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் தீர்க்கமாக முடிவெடுத்து அனுப்பிச்சுட்டுக்கிறாங்க. இதனால அந்த உலக நாடுகள் மத்தியில் இப்போ அமெரிக்கா எப்படி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் சொன்னாலும் தைரியம் தான் வந்து பிடிச்சிட்டு போ அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் அவங்க சொன்னாதானே அவங்களுக்கு ஒரு கெத்து, இவ்வளோதானே பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறது போல சிலர்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு சில அனலிஸ்டுக்குள்ள.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்னு. ஒரு வேளை இந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்குள்ள அந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் மேல இருக்க மதிப்பை உயர்த்தணும், அது சரிஞ்சிருச்சு, அதை உயர்த்தணுன்றதுக்காக இது போல வேலைகள் நடக்குதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லாம் பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர் மேல கேஸ் இருக்கு. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹங்கேரிக்கு விசிட் போயிருக்கிறார். இப்போ இது போல வந்து பாத்தீங்கன்னா மதிப்பே இல்லாம இருக்குது. ஏன்னா புட்டின் அவர்கள் மேல கேஸ் இருக்கிறதுனால தான் அங்க இங்கேயும் போறதில்ல. இவங்க இது போல ஸ்பெஷல் என்வாய் வச்சு அங்க இங்கேயும் போய் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கள்லாம் பேசுறாங்கன்னா அது மேல இருக்கக்கூடிய மதிப்பு போயிரும் இல்லையா? ஸோ அதனால இது போல இருக்கக்கூடிய நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகுறாங்களா தேவையில்லாம மவுசை கூட்டணுன்றதுக்காக இது போல செஞ்சிடறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. என்ன இதுவோ இது போல பல விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.